இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய மாமனார் கிட்ட வந்து, மாமா நம்ம இன்னைக்கு வெளியே போய் ஜாலியா சுத்தலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, என்னுடைய பையனுக்கு தெரிஞ்சா திட்டுவான்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, அவரு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாரு, வாங்க நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்து கார்ல உட்கார்றாரு. உடனே இந்த பொண்ணு, இப்ப உங்களை பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க மாமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போய் ஷாப்பிங் முடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நேரத்துல அந்த பொண்ணுடைய புருஷன் பாத்துறாரு. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட வந்து, உன்னை எல்லாம் ரொம்ப நல்லவன்னு நினைச்சனேடி, ஆனா நீ என்னுடைய அப்பனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் சுத்துறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு ரொம்பவே கேவலமா திட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு, முதல்ல உன்னோட நார வாய மூடு, நேத்து என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றாள். நேத்து உங்க அப்பா உன்கிட்ட வந்து, தம்பி எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமான்னு கேட்டாரு. ஆனா நீ, எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா போய் உட்காருங்கன்னு அவரை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற. அவரு என்ன சிறை கைதியா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது வெளியே போனாதானே அவருக்கும் வயசான காலத்துல நிம்மதியா இருக்கும். அவரு எனக்கு மாமனார் மட்டும் கிடையாது, அவர் நான் என்னுடைய அப்பா மாதிரி தான் பாக்குறேன். என்னுடைய அப்பா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணுடைய புருஷன் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணுடைய மாமனாரு தன்னுடைய மருமகளை பார்த்து, நீ எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு தன்னுடைய மாமனாருக்காக செய்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.